பிரைஸ் லார்ட் ஃபாதர் அருள்மணி. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்னன்னா, கத்தோலிக்கர்கள் புனிதர்களை தெய்வங்களாக வழிபடுகிறார்களா இல்லையா அப்படிங்கிறது. ஃபாதர் அருள்மணி என்ன சொல்றாருன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வியாக்கியானத்துக்குள்ள போகலாம். கேத்தலிக் சர்ச்சோட எங்களுடைய ஃபெய்த் இருக்கு. கேட்டகிசம் ஆஃப் த கேத்தலிக் சர்ச் CCCன்னு இருக்கு. நீங்க போய் அதை எடுத்து படிச்சீங்கன்னா அதுல தெளிவா இருக்கு. வி ஒன்லி வெனரேட். அந்த வார்த்தை என்ன வார்த்தை பயன்படுத்துறாங்க? வெனரேட். வி வெனரேட். But to God we give adoration. We adore our God. We glorify our God. ஓகே, உண்மைதான் ஃபாதர். யாரும் கத்தோலிக்கர்கள் அவர்களை தெய்வமாக வழிபடுகிறார்கள் என்று சொல்லவே இல்லை. இங்க கொஸ்டின் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, கத்தோலிக்கர்கள் கேட்கும் பொழுது புனிதர்களால் நமக்காக மன்றாட முடியுமா, புனிதர்களால் நம்மளுடைய ஜபத்தை கேட்க முடியுமா, அதுதான் இங்க கேள்வி. அது ஜெபிப்பது வேதத்தின் அடிப்படையில் சரியா தவறா அப்படிங்கிறது மட்டும்தான் இங்க கேள்வி. ஆனா நீங்க அதுக்கும் ஒரு விஷயத்த சொல்லியிருக்கீங்க. அதை நான் கேட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஸ்டடிக்குள்ள போவோம். நிறைய விஷயங்களை எளிமையாக புரிந்து கொள்ளக்கூடிய வகையில நீங்க விளக்குனீங்க. கண்டிப்பா பாக்குறவங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஆனா இதை பார்த்துட்டு விமர்சனம் செய்ய கீழே சில பேர் வருவாங்க. விமர்சனங்களை நம்ம ஏற்றுக்கொள்வோம். கண்டிப்பாக நீங்க உங்களுக்கு கேள்வியை கேட்கலாம். அதற்கும் கொஞ்சம் வாய்ப்பு இருந்தால் நாங்கள் அந்த கேள்வி நீங்க கேளுங்க. அவங்க உங்களை கேட்டாங்கன்னா கலெக்ட் பண்ணி கொண்டு வர என்கிட்ட மறுபடியும் நீங்க கேட்கலாம். தேங்க்யூ ஃபாதர். இவ்வளவு தாழ்மையுள்ளவராக இருக்கிறீங்க. நீங்கள் ஒரு தேவனுடைய பிள்ளை என்பதை நீங்கள் காமிக்கிறீங்க. அதுக்காக ஆண்டவருக்கு நான் ஸ்தோத்திரிக்கிறேன். ஏன்னா வேதத்தில் கத்தோலிக்கர் என்றோ புரோட்டஸ்டர் என்றோ இல்லை, கிருபையினால் விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்படுகிற அனைவரும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படிக்கு அதிகாரம் கொடுக்கிறாருன்னு யோவான் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் சொல்லுகிறத நம்ம பார்க்குறோம். ஸோ நீங்களும் நானும் கிறிஸ்துவுக்குள் சகோதரர்களாக இருக்கிறோம். ஓகே, இப்போ உங்களுடைய இது நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கத்தோலிக்கர்கள் வெனரேட் தான் பண்ணுறோம், வர்ஷிப் பண்ணலைங்கிற மாற்று கருத்து கிடையாது. ஆனால் எங்கள் கொஸ்டின், நீங்கள் அவர்களிடத்தில் ஜெபிக்கிறீர்கள், உங்களுடைய ஜெபத்தை அவர்கள் கேட்டு புனிதர்கள் தேவனிடத்தில் நமக்காய் மன்றாடுவார்கள், வழக்காடுவார்கள், அதனால் அற்புதம் நடக்கும் என்று நீங்கள் சொல்லுகிறீர்கள். அது உங்களுடைய நம்பிக்கையாக இருக்குது. ஆனால் வசனம் அதைத்தான் சொல்லுகிறதா இல்லையாங்கிறத நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். இப்போ உதாரணத்துக்கு நம்ம பார்க்கும் பொழுது ஒரே ஒரு வசனம் தான், அந்த ஒரு வசனம் இஸ் குட் இனஃப் இந்த ஹோல் ஆஃப் த டாப்பிக்கை நம்ம நிறுத்துவதற்கு. ஆனால் நான் அந்த ஒரு வசனத்தை மாத்திரம் கொடுக்க விருப்பமாக இல்லாமல் அந்த வசனத்தோடு கூட இன்னைக்கு நான் ஃபுல்லாக ஸ்டடிக்குள்ளே கொண்டு போகணும்னு நினைக்கிறேன். அட்லீஸ்ட் ஒரு 30 நிமிஷம் உண்மையாக சத்தியத்தை அறிய வேண்டும் என்று நினைக்கிறவர்கள் இந்த வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக பார்க்கணும். அப்போ தான் உங்களுக்கு இது ஆசீர்வாதமாக இருக்கும், புரிதலாக இருக்கும். இப்போது நான் கத்தோலிக்க பைபிளை மட்டும்தான் நான் இதில் யூஸ் பண்ண போகிறேன். ஏன்னா எல்லா பைபிளும் ஒன்று தான், ஆனால் கத்தோலிக்க பைபிள் கொஞ்சம் சிம்பிளாக இருக்கும். இது கத்தோலிக்கருடைய அந்த டாப்பிக்காக இருக்கிறதுனால நான் கத்தோலிக்க பைபிளை யூஸ் பண்ணலான் இருக்கேன். முதலாவது பார்த்தீங்கன்னா 1 தீமோத்தி 2ஆம் அதிகாரம் நம்ம படித்தோம்னா 5வது வசனம் என்ன சொல்லுகிறது நம்ம பார்ப்போம். இந்த டாபிக்கு அனுசரித்து 5ஆம் அதிகாரம் பார்த்தீங்கன்னா, ஏனெனில் கடவுள் ஒருவரே, கடவுளுக்கும் மனிதருக்கும் இடையே இணைப்பாளரும் ஒருவரே, அவரே இயேசு கிறிஸ்து என்னும் மனிதர் அப்படின்னு பைபிள் சொல்லுது. நல்லா கவனிங்க, மனிதனுக்கும் கடவுளுக்கும் இடையே இணைப்பாளர் ஒருவரே, அவர் மனுஷனாகிய இயேசு கிறிஸ்து என்று வேதவசனம் சொல்லுகிறது. இந்த ஒரு வசனம் போதும். புனிதர்களிடத்தில் நாம் ஜெபிக்க கூடாது, புனிதர்கள் நம்மளுடைய ஜெபத்தை கேட்க முடியாது, அவர்களால் அற்புதம் செய்ய முடியாது, அவர்களுக்கு நமக்காய் மன்றாடுகிற தகுதி இல்லை, நாம் ஜெபிப்பது அவர்களுக்கு கேட்பாது என்பது பரிபூர்ணமாக இந்த ஒரு வசனமே நமக்கு போதும். திருப்பி நான் படிக்கிறேன் பாருங்க. ஏனெனில் கடவுள் ஒருவரே, கடவுளுக்கும் மனிதருக்கும் இடையே இணைப்பாளரும் ஒருவரே, அவரே இயேசு கிறிஸ்து என்னும் மனிதர் அப்படின்னு சொல்லிட்டு அனைவரும் மீட்புக்காக அவர் தம்மையே ஈடாக தந்தார், குறித்த காலத்தில் அதற்கு சான்று பகிர்ந்தார்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ இந்த ஒரு வசனம் நமக்கு தெளிவாக தெரியுது, ஒரே ஒரு மத்தியஸ்தர் தான் நமக்கு இருக்காங்க அப்படிங்கிறது. அடுத்தது இன்னொரு வசனம் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 1 to 2 நம்ம படிக்கும் பொழுது தெரியும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
நாம் பாவம் செய்யும் பொழுது நமக்காக பரிந்து பேசுகிறவரா ஒருத்தர் இருக்கிறார். இங்க பாருங்க, என் பிள்ளைகளே, நீங்கள் பாவம் செய்யாதிருக்க வேண்டும் என இதை நான் உங்களுக்கு எழுதுகிறேன். ஆயினும் ஒருவர் பாவம் செய்ய நேர்ந்தால் தந்தையிடம் பரிந்து பேசுபவர் ஒருவர் நமக்கு இருக்கிறார். அவரே மாசற்ற இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. புனிதர்கள் அல்ல, புனிதர்கள் நமக்காய் ஜெபிக்க முடியாது, வேண்டுதல் செய்ய முடியாது. ஆம், அவர்கள் செய்ய முடியாது. இயேசு, மனுஷனாகிய இயேசு கிறிஸ்து ஒருவரே, தேவன் மாம்சத்தில் இறங்கி வந்தார். இயேசு என்கிற பெயரில் மனிதனாய் இந்த பூமியில் உலாவினார், நம்மளுடைய பாவங்களை சுமந்தார், பரிசுத்தமாய் வாழ்ந்தார், மரித்தார். தேவன் அவரை உயிரோடு எழுப்பினார். அதுதான் சான்று நம்மளுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்று. அது 1 கொரிந்தியர் 15 படிச்சா நமக்கு தெரியும். அந்த ஒரு மனுஷன் தான் தேவனுக்கும் மனுஷனுக்கும் மத்தியில மத்தியஸ்தர். அடுத்தது என்ன சொல்லுதுன்னு பாருங்க, நம் பாவங்களுக்கு கழுவாய் அவரே. நம் பாவங்களுக்கு மட்டுமல்ல, அனைத்து குலத்தின் பாவங்களுக்கும் கழுவாய் அவரே நாங்க சொல்லி முடிக்கிறத பார்க்குறோம். அப்போ 2 வசனங்கள் நம்ம பார்த்தோம். என்னன்னா, இயேசு கிறிஸ்து ஒருவர் தான் நமக்கு மத்தியஸ்தரா இருக்க முடியும்னு. அடுத்தது பார்த்தீங்கன்னா, இன்னொரு இது சொல்றேன் பாருங்க. எபேசியன்ஸ் 6ஆம் அதிகாரம், எபேசியர் தமிழ்ல சொல்லணும்னா எபேசியர் 6ஆம் அதிகாரத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா, அங்க என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, பரிசுத்த ஆவியானவர் வந்து நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசி நமக்காய் ஜெபிக்கிறாருங்க பாருங்க. எல்லா வேண்டுதல்களையும் மன்றாட்டுகளையும் இறைவனிடம் எழுப்புங்கள், எப்போதும் தூய ஆவியின் துணை கொண்டு வேண்டுதல் செய்யுங்கள், இதில் உறுதியாய் நிலைத்திருந்து விழிப்பாயிருங்கள், இறை மக்கள் அனைவருக்காகவும் மன்றாடுங்கள்னு சொல்லப்பட்டிருக்கு. எந்த இடத்துலையும் புனிதர்களை குறித்து சொல்லவில்லை. புனிதர்கள் நமக்காக ஜெபிக்க முடியாது. பைபிள் சொல்லுகிறது, குமாரன் மனிதனாய் இந்த பூமியில் வந்தார், மனிதனாய் ஜெயம் கொண்டார், அவர் நமக்காய் மன்றாடுகிறார் என்று. அடுத்தது பார்த்தீங்கன்னா, பரிசுத்த தூய ஆவியானவர் துணை கொண்டு வேண்டுதல் செய்யுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. இதில் உறுதியாய் நிலைத்திருங்கள்னு பைபிள் நமக்கு சொல்லி கொடுக்கிறது. அடுத்தது நீங்க பார்த்தீங்கன்னா, இன்னொரு வசனம், யோவான் 16ஆம் அதிகாரத்தை நம்ம படிச்சோம்னா அங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாம் யாருடைய நாமத்தில் ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்குது. 23வது வசனம் நீங்க பார்த்தீங்கன்னா, அந்நாளில் நீங்கள் என்னிடம் எதையும் கேட்க மாட்டீர்கள், நீங்கள் என் பெயரில் தந்தையிடம் கேட்பதை எல்லாம் அவர் உங்களுக்கு தருவார் என்று உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன். ஹல்லேலூயா. நீங்கள் இயேசுவினுடைய நாமத்தில் நீங்கள் எதை கேட்டாலும் தேவனுடைய சித்தத்தின்படி அவர் உங்களுக்கு அதை தருவார். நீங்கள் புனிதர்களுடைய நாமத்தில் அல்ல, அந்தோனியுடைய நாமத்திலோ மரியாளுடைய நாமத்திலோ மற்றவருடைய நாமத்திலோ அல்ல, இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த நாமத்தில், மனுஷனாகிய இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த நாமத்தில் நீங்கள் கேட்கும் பொழுது, பாவத்தை ஜெயம் கொண்ட அந்த நபர் மூலியமாய் நாம் கேட்கும் பொழுது தேவன் கேட்க வல்லவராய் இருக்கிறார் என்று பைபிள் சொல்லுகிறது. எந்த புனிதர் அல்ல என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். சரிங்களா? அடுத்தது நீங்க பார்த்தீங்கன்னா, ஃபாதர் வந்து இன்னொரு விஷயத்தை அவர் சொல்றாரு. இன்னும் நிறைய இருக்கு, ஸ்டடிக்குள்ள நம்ம போகவே இல்லை. இது வந்து ஒரு இன்ட்ரோடக்ஷன் தான். ஃபாதர் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயத்தை அவர் சொல்றாரு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது புனிதர்கள் எல்லாம் வந்து மரித்தாலும் அவங்க வந்து இன்னும் உயிரோட தான் இருக்காங்க அப்படிங்கிற வந்து ஒரு இதை சொல்றாரு. அதை நம்ம கேட்போம். கேட்டுட்டு நான் அதுக்கப்புறம் உங்களுக்கு நான் அந்த வேதத்தினுடைய ஆழத்துக்குள்ள நம்ம போவோம், சத்தியத்துக்குள்ள போவோம். அதுல ஒரு நுணுக்கமான ஒரு கேள்வி நான் உங்ககிட்ட கேட்கிறேன். நீங்க இருக்கீங்க, என் முன்னாடி இருக்கீங்க, உயிரோட இருக்கீங்க, மற்ற பாஸ்டர்ஸ் உயிரோட இருக்காங்க, மற்றவங்க உயிரோட இருக்காங்க. நான் சொல்றது அவங்களுக்கு கேட்குது, அதனால அவங்க ப்ரேயர் பண்றாங்க. புனிதர்கள் இறந்துட்டாங்கல்ல, அவங்க கேட்கிற கேள்வி இல்ல அழகான கேள்வி. இதுதான் பாவம் அவங்க கேட்கறாங்க. ஆனா பைபிள் சரியா ஆழமா படிச்சா இந்த கேள்வி கேட்டிருக்க மாட்டாங்க இல்லையா? யாவே கடவுள் மோசேக்கு காட்சி கொடுத்த பொழுது தன்னை என்னன்னு சொன்னாரு? நான் ஆபிரகாமின் கடவுள், ஈசாக்கின் கடவுள், யாக்கோபின் கடவுள். நான் ஆபிரகாமின் கடவுள், ஈசாக்கின் கடவுள், யாக்கோபின் கடவுள், நான் வாழ்கிறவர்களின் கடவுள். மரித்தோரின் கடவுள் அல்ல, வாழ்வோரின் கடவுள். மோசே காலத்துல ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு 3 பேரும் உயிரோடு இருந்தாங்களா, மரிச்சிட்டாங்களா? ரொம்ப நாளுக்கு முன்னாடி இறந்துட்டாங்க. தெளிவா சொல்றீங்க, வெரி குட். அப்ப கடவுள் தன்னை சொல்லும் போது என்ன சொன்னாரு? நான் வாழ்கிறவர்களின் கடவுள்னு சொல்லி இறந்தவர்களுடைய பேரையும் உச்சரிச்சாரு. நீங்க தான் பதில் சொல்லணும், நான் உங்களை கேட்கிறேன். கடவுளாக இருந்தேன், உனக்கும் கடவுளாக. நான் வாழ்கிறவர்களின் கடவுள்னு சொல்லி தன்னை இன்ட்ரோடியூஸ் பண்ணும்போது ஆபிரகாமின் அவர்களும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள்.
அப்ப அவங்க இறக்கல. இல்ல கடவுள் பார்வையில யாருக்கும் மரணம் இல்லைல்ல. அப்ப அவங்க இறக்கல. வெரி குட். ஆமென். பிரைஸ் காட். அது உண்மைதான். ஃபாதர் சொல்லுகிறது உண்மைதான். அந்த நெறியாளர் கேட்க சொல்லுவதும் உண்மைதான். ஏன்னா யோவான் 11ஆம் அதிகாரம் 25, 26 நீங்க படிச்சீங்கன்னா தெரியும். இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவர்கள் மரித்தாலும் உயிரோடு பிழைத்திருப்பார்கள், உயிரோடு இருப்பார்கள், நித்தியமாய் உயிரோடு இருப்பார்கள்னு வேதவசனம் நமக்கு சொல்லித் தருது. எந்த மாற்று கருத்தும் கிடையாது. சாரி. ஆனா அவர்கள் ஜெபிப்பார்களா இல்லையாங்கிறத எங்க கேள்வி நமக்காக. இப்போ ஃபாதர் சொல்லுகிறபடி நம்ம பார்ப்போம். மோசேக்கு ஆண்டவர் சொல்லுவார், நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமா இருக்கிறேன். ஆனா மோசேயின் காலத்துல இவங்க 3 பேரும் மரிச்சிட்டாங்க. அப்ப ஆண்டவர் சொல்லுவார், நான் உயிருள்ளவர்களின் தேவன் சொல்லுவார். எஸ், அது ஏன் அவர் அப்படி சொல்றாருன்னா, கவனன்ட் ரிலேஷன்ஷிப், வாக்கு தத்தம் ஆபிரகாம் மூலியமாக தான். அதனாலதான் மத்தேயு சொல்லப்படுகிறது 1வது வசனம், ஆபிரகாமின் குமாரனாகிய தாவீதின் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் வம்ச வரலாறுன்னு. கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் படிச்சீங்கன்னா தெரியும், ஆபிரகாமின் மூலியமாகத்தான் நாம், இயேசு கிறிஸ்துவின் மூலியமாக நாம் ஆபிரகாமின் சந்ததியாராயும் அவருடைய வாக்கு தத்தங்களுக்கு பங்காளிகளுமாய் இருக்கிறோம், சுதந்திரவாளிகளாய் இருக்கிறோம்னு வேதவசனம் நமக்கு சொல்லித் தருது. அதனாலதான் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபினுடைய நாமத்தை அங்க தேவன் உச்சரித்தாரு. அவர்கள் உயிரோடு இப்பொழுது இருக்கிறார்களா, இளைப்பாரி கொண்டு இருக்கிறார்களா? ஆமாம், இளைப்பாரி கொண்டு இருக்கிறார்கள். ஆனா அவர்களால் நமக்கு பரிந்து ஜெபிக்க முடியுமா? அவர்கள் மூலியமாக, மரித்தவர்கள் மூலியமாக தேவன் நமக்கு அற்புதம் செய்ய முடியுமா அப்படின்னு கேட்டா இல்ல. அதைத்தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். இப்ப ஃபாதர் சொன்ன மாதிரியே பார்த்தாலும் ஏன் அவங்களால நமக்கு பரிந்து பேச முடியாது அப்படிங்கறத வந்துட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க. இப்ப அதுக்கு முன்னாடி கூட நீங்க பாத்தீங்கன்னா, ஓகே, ரோமர் 8:34க்கு வருவோம். ஒரு நிமிஷம், நான் வேற ஏதோ சொல்லணும்னு நினைச்சேன், பட் அது மிஸ் ஆயிருச்சு. ஓகே, ரைட். இப்போ ஏன் அவர்கள் நமக்காக மன்றாட முடியாது, ரைட், அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா, ஓகே, இப்போ நான் அந்த விஷயத்துக்கு வரேன். யோபு யோபு 9ஆம் அதிகாரம், இதுதான் நான் சொல்லணும்னு நினைச்சேன். பிரைஸ் காட். யோபு 9ஆம் அதிகாரம் 32 to 33 நம்ம படிச்சோம்னா நமக்கு தெரிய ஆரம்பிக்கும். என்ன தெரியுமா? யோபு வந்துட்டு ஆபிரகாமினுடைய காலத்தில் வாழ்ந்தவர். யோபு என்ன ஜெபிக்கிறாருன்னு பாருங்க. அவர் ஒரு பிரச்சனையில மாட்டிட்டு இருக்காரு. ஒரு துன்பம் அவரை வந்து நெருக்குது. இப்ப பாருங்க, ஜாப் இன் பெயின் கிரைங் டு காட் அப்படின்னு நம்ம போட்டோம்னா ஒரு இமேஜை போட்டு பார்ப்போம். பாருங்க, அழுகிறார். யோபு எப்படி இருக்காரு பாருங்க. இங்க பாருங்க, புண்ணா இருக்குது, எல்லாம் இருக்குது, பிச்சைக்கார மாதிரி இங்க பாருங்க இங்க உட்கார்ந்துட்டு இருக்காரு. இவ்வளவு கஷ்டங்கள் அவரை சகித்து கொண்டு இருக்கிறாரு. இப்படிப்பட்ட ஜோபு என்ன ஜெபிக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 32 33 பாருங்க. ஏனெனில் நான் வழக்காடவும் வழக்கு மன்றத்தில் எதிர்க்கவும் என்னை போல் அவர் மனிதர் இல்லை அப்படிங்கிறார். எனக்கு ஒரு அட்வொகேட்டுக்காக நான் ஏங்கி கொண்டு இருக்கிறேன். மனுஷரா இருந்தாருன்னா நான் அட்வொகேட் நானே பண்ணிடுவோம். ஆனா அவர் மனிதர் அல்ல, அதற்கும் அப்பாற்பட்ட தெய்வமா இருக்கிறாரு. யார் எனக்காக வழக்காடுவாங்கன்னு சொல்லிட்டு பாருங்க. இருவர் மீதும் தன் கையை வைக்க ஒரு நடுவர் கூட எம் நடுவில் இல்லையேன்னு அழுகிறாரு. என்ன சொல்ல வர்றாருன்னா, யோபுக்கும் தேவனுக்கும் நடுவாக நின்று இப்படி ஒரு கையை வைக்கிற ஒருத்தர் இல்லையேன்னு சொல்லி யோபு அழுகிறார். என்னுடைய பிரச்சனைக்கு, என்னுடைய துன்பத்திற்கு யார் நடுவில் நிற்பாங்கன்னு சொல்லி அழுகிறாங்க. அந்த காலகட்டத்தில் ஆபிரகாமும் ஈசாக்கும் யாக்கோபும் இருந்தாங்க. ஒருவேளை ஆபிரகாமுக்கு முன்னாடியே யோபு இருந்தாலும் பழைய ஏற்பாடுலேயே அவங்களுடைய ஜெபம் என்னன்னு பாருங்க. எங்களுக்கு 2 பேருக்கு நடுவில் என்னுடைய பிரச்சனையை சொல்ல, என்னுடைய துன்பத்தில் உம்மிடத்தில் மன்றாட யார் இருக்காங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி அழுகிறார். ஒருவேளை யோபு ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபுக்கு முன்னதாகவே அவர் வாழ்ந்திருந்தாலும், இது அவங்களுக்கு பொருந்தாதுன்னு நீங்க சொன்னாலும், இன்னொரு வசனத்தை உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இன்னொரு வசனம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஐசாயா 59ஆம் அதிகாரம் 16வது வசனம் நம்ம படிக்க போறோம். இங்க என்னன்னா,
யெகோவா தேவனே அவர் சொல்றாரு. என்ன சொல்றாருங்கிறது கவனிங்க. தேவன் என்ன தெரியுமா பார்த்து சொல்றாரு? அதாவது கடவுள் என்ன சொல்றாருன்னு பாருங்க. 16ஆம் அதிகாரம். இதில் தலையிட ஒரு ஆள் கூட இல்லை என்று கண்டு ஆண்டவர் திகைப்புற்றார். அவரது கையே அவருக்கு வெற்றி கொணர்ந்தது, அவரது நேர்மையே அவரை தாங்கி நின்றது என்று சொல்லப்படுகிறது. அதாவது அவர் மனிதர்களை அழிக்க துடிக்கும் பொழுது, அவருடைய நீதி மனிதனை அழிக்க போகும் பொழுது, பாவத்தின் நிமித்தம் அவர்களுக்காய் மன்றாட ஒருவன் கூட இல்லையேன்னு அவர் ஆண்டவர் அங்க ஒரு வார்த்தை, ஒரு வசனத்தை சொல்லுகிறத நம்ம பார்க்க முடியும். புரியுதா உங்களுக்கு? இது ஐசாயா 59 வருது. இதே ஐசாயா 53 நீங்க ட்ரேஸ் பண்ணீங்கன்னா தெரியும், கர்த்தருடைய கரம் யாருக்கு வெளிப்பட்டது அப்படிங்கிறது தெரியும். அதுதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அப்போ தேவனுக்கும் மனுஷனுக்கும் மத்தியில ஒருவர் இருக்க வேண்டும் என்றுதான் தேவன் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை இந்த பூமியில் அனுப்பினார். இந்த வசனம் ஐசாயா 59:16 தேவன் இந்த வார்த்தையை சொல்லும் பொழுது, அப்பொழுது ஆபிரகாமும் ஈசாக்கும் யாக்கோபும் இருந்தாங்களா? மரித்திருந்தாங்களா? மரித்திருந்தார்கள். ஐசாயா காலத்துல பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாம் மரிச்சிட்டாங்க எப்போ. ஆனாலும் வசனத்தின் பிரகாரம் அவர்கள் தேவனோடு உயிரோடு இளைப்பாரி கொண்டு இருக்கிறாங்களானா? கண்டிப்பா இளைப்பாரி கொண்டு இருக்காங்க. ஆனா அவங்களால ஏன் இங்க மன்றாட முடியவில்லை? தேவன் என்ன சொல்லுகிறார்? இதில் தலையிட ஒரு ஆள் கூட இல்லை என்று கண்டு ஆண்டவர் திகைப்புற்றார். பூமியில யாரும் இல்லையா? அப்போ ஆபிரகாமினுடைய மடியில தானே பரலோகம் இருக்குது. ஏன் ஆபிரகாமால மன்றாட முடியவில்லை? இது ஒரு கேள்வி. ஏன் அப்படிங்கிறது நான் சொல்றேன். இந்த கேள்வி இருக்கிறபடினால், எந்த மனுஷனாலும் மன்றாட முடியாதபடியினால் தேவன் ஒரு வழியை ஆயத்தம் பண்ணினார், ஒரு தீர்க்க தரிசனத்தை நமக்கு கொடுத்தார். அது என்னங்கிறது நம்ம பார்க்கோம். சங்கீதம் 110ஆம் அதிகாரம் படிச்சோம்னா 4வது வசனம் படிச்சீங்கன்னா அதற்கான அர்த்தம் இருக்கும். எல்லாமே கத்தோலிக்க பைபிள்ல இருந்து தான் போறேன். எல்லா பைபிளும் ஒன்று தான். கத்தோலிக்க பைபிளில் கொஞ்சம் சிம்பிள் தமிழில் கொடுத்துருக்கும், ஒரு சமஸ்கிருதம் கலக்காத தமிழ், அதனால அதில் போகிறேன். கம்ஃபர்டபுளாகவும் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். 4வது பாருங்க, 4வது வசனம், சங்கீதம் 110 4ஆம் அதிகாரம் 4வது வசனம். மெல்கிசதேக்கின் முறைமையின்படி நீர் என்றென்றைக்கும் குருவே என்று ஆண்டவர் ஆணையிட்டு சொன்னார், அவர் தம் மனதை மாற்றிக்கொள்ளார். அப்போ தேவன் ஒரு ஆணையிட்டு இருக்கிறார். யாரு? பிதாவாகிய தேவன் ஒரு ஆணையிடுகிறார். எனக்கும் என்னுடைய ஜனங்களுக்கும் நடுவுல ஒரு மத்தியஸ்தரை நான் ஏற்படுத்த பண்ண போகிறேன். அவர் மெல்கிசதேக் என்னும் ஆசாரியத்துவ முறைமையின்படி அவர் வருவார். அவர்தான் பெரிய குருவாக இருப்பார். நீர் என்றென்றைக்கும் குருவே என்று ஆனவர் ஆணையிட்டு சொன்னார். அவர் ஒரு சத்தியம் பண்ணி இருக்கிறார். நான் உங்களுக்காக மனிதனுக்கும் தேவனுக்கும் மத்தியஸ்தில் நடுவில் இருக்கக்கூடிய ஒரு குருவை நான் கொடுப்பேன் என்று ஆண்டவர் சொன்னார். ஒரு வாக்கு தத்தத்தை கொடுத்தார். அதுதான் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கு. அவர் தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. எப்படின்னு நம்ம இப்ப பார்க்க போறோம். இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, ஏன் ஆண்டவர் வந்துட்டு அந்த குருவாய் மாறினாரு, அல்லது ஏன் ஆண்டவர் வந்துட்டு நமக்கு வந்து ஒரு குருவாய் மாற முடியும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். ஏன் மற்றவங்களால அது செய்ய முடியாது, ஆனால் இயேசு கிறிஸ்துவால மாத்திரம்தான் நமக்காய் பரிந்து பேச முடியும், மற்றவர்களால் பரிந்து பேச முடியாதுன்னு ஏன் சொல்றேன்? உங்களுக்கு நான் ஏற்கனவே ஐசாயா 59 காமிச்சேன். ஆண்டவரே கேட்கிறாரு, எனக்கும் ஜனங்களுக்கும் மத்தியஸ்தர் பண்றதுக்கு யாரும் இல்லையேன்னு சொல்லி என்னுடைய கரத்தை நான் அனுப்புறேன்னு சொன்னார். அப்போ ஆபிரகாம் எல்லாம் அங்கே இளைப்பாரி கொண்டு தான் இருந்தாங்க, யாருமே இல்லை. அப்புறம் தான் ஆண்டவர் அந்த வாக்கு தத்தத்தை கொடுக்கிறார். இப்ப பாருங்க, ரோமர் 8ஆம் அதிகாரம் படிக்கிறோம். இதுல 34வது வசனம் நம்ம படிக்கும் பொழுது ஒரு நமக்கு புரிய ஆரம்பிக்கிற ரகசியம், யார் நமக்காக இப்பொழுது இருக்கிற புது உடன்படிக்கையில நமக்காக பரிந்து பேசி கொண்டு இருக்கிறார் அப்படின்னு. இப்ப பாருங்க 34வது, அவர்களுக்கு யார் தண்டனை தீர்ப்பு அளிக்க இயலும், இறந்து ஏன் உயிருடன் எழுப்பப்பட்டு கடவுளின் வலது பக்கத்தில் இருக்கும் கிறிஸ்து இயேசு நமக்காக பரிந்து பேசுகிறார் அன்றோன்னு சொல்லப்பட்டிருக்குது. ஹல்லேலூயா! தேவனுக்கும் மனுஷனுக்கும் இணைக்கிற ஒரு பரிந்து பேசுகிற ஒரே ஒரு நபர் மனிதனாகிய இயேசு கிறிஸ்து. ஏனென்றால் அவர் மரித்து உயிரோடு எழுந்தார். உயிரோடு எழுந்ததனுடைய அத்தாட்சி என்ன தெரியுமா? தேவன் நம்மளுடைய பாவங்களை மன்னித்தார் என்பதற்காக. அதனால் தேவன் அவரை பெரிய குருவாக மாற்றினார்.
அதாவது பிரதான ஆசாரியராக, அந்த ஹை பிரீஸ்டாக மாற்றினார், அக்கார்டிங் டு தி ஆர்டர் ஆஃப் மெல்கிசதேக். ஓகே, இங்க பாருங்க, அதைத்தான் அங்க சொல்லப்பட்டிருக்கு. எழுப்பப்பட்டு கடவுளின் வலது பாசத்தில் இருக்கும் கிறிஸ்து நமக்காக பரிந்து பேசுகிறார் அன்றோன். இயேசு கிறிஸ்து ஒருவர் தான், அவர் உயிர்த்தெழுந்தபடியினால். மற்றவர்கள் மரித்தவர்கள் இன்னும் மரித்தவர்களாகவே இருக்கிறார்கள். ஆபிரகாம் ஆனாலும் மரியாவானாலும் அந்தோணியானாலும் இன்னும் மரித்தவர்களாகவே இருக்கிறார்கள். அவர்கள் இளைப்பாரி கொண்டிருக்கிறார்கள், உயிர்த்தெழுதலுக்காய் வேண்டி காத்து கொண்டிருக்கிறார்கள். ஹல்லேலூயா. உயிர்த்தெழுத ஒரே மனுஷன் இயேசு கிறிஸ்து. அவர் மாத்திரமே இப்பொழுது நமக்காய் பரிந்து பேச முடியும், பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். ஆவியானவரும் நமக்காய் பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். இயேசு கிறிஸ்து மனுஷனாய் பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் தெய்வமாய் நமக்காய் பரிந்து பேசி கொண்டிருக்கிறார் பிதாவினிடத்தில். இவ்வளவு மேன்மையான பரிந்து பேசுதல் இருக்கும் பொழுது நாம் எதற்காக நம்மை போல மனிதர்களாய் இருக்கக்கூடிய அந்தோணியாரிடத்திலும் மரியாளிடத்திலும் செல்ல வேண்டும்? வேதம் நமக்கு அப்படி சொல்லி தரவில்லை. இன்னும் நிறைய இருக்கு. இது வெறும் ஸ்டார்டிங் தான். அடுத்தது, இயேசு கிறிஸ்து எப்படி பிரதான ஆசாரியாராய் மாறினார் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். இப்போ இந்த பிக்சர் தெரியுதா உங்களுக்கு? இயேசு கிறிஸ்து பாருங்க, பூமியில் இருக்கிற ஆலயத்தில் இல்லை, பரலோகத்தில் இருக்கிற ஆலயத்தில் அவர் பிரதான ஆசாரியராய் நமக்காய் பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். பாருங்க, ஒரு பிரதான ஆசாரியன் பழைய ஏற்பாட்டில் எப்படி இருப்பானோ அது போல அவர் அதைவிட மேன்மையாக பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். அதைத்தான் நம்ம பார்க்க போறோம் இன்னைக்கு. நமக்காய் பரிந்து பேசி கொண்டே இருக்கிறார். எப்படி பரிந்து பேசுகிறாருன்னு பாருங்க. ஏன் நமக்கு புனிதர்கள் தேவை இல்லை அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். அவங்களுக்கு நமக்கு ரெவரன்ஸ் இருக்குது, அவங்கள வெனரேட் பண்ணுறோம், அதில் எனக்கு எந்த மாற்று கருத்தும் கிடையாது. கண்டிப்பாக அவங்கெல்லாம் ஜெயம் கொண்ட ஜெய வீரர்கள். எப்படி ஆபேலில் இருந்து அப்போஸ்தலனாகிய பவுல்ல இருந்து எல்லாரையும் நம்ம பார்க்குறோம், அது போல் அவங்கள நம்ம பார்க்கலாம். அந்தோணியாராக இருக்கலாம், யாராக வேணா இருக்கலாம். அவங்கெல்லாம் இயேசுக்காய் மரித்து ரத்த சாட்சிகளாய் மரித்தார்கள், எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் நமக்காய் அவர்கள் ஜெபிக்க முடியுமா? முடியாது. அவர்களிடத்தில் நாம் ஜெபிக்கலாமா? கூடாது. ஒரே ஒருவர் இருக்கார், அவரே போதுமானவர், எல்லாவற்றுக்கும் மேலானவர். அவர்தான் மனிதனாகிய இயேசு கிறிஸ்து, மனுஷனுக்கும் தேவனுக்கும் நடுவில் இருக்கிறவர். இப்ப பாருங்க, எப்படி அவர் ஒரு பிரதான ஆசாரியராய், அதாவது தலைமை குருவாக இருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். எபிரேயர் 6:20 நம்ம படிக்க போறோம். பாருங்க, இது நான் கத்தோலிக்க பைபிள்ல தான் கொடுக்குறேன். ஹீப்ரூஸ் 6 என்ன சொல்லுதுன்னு பாருங்க. ஹீப்ரு 6 என்ன சொல்லுதுன்னா, அவர்தான் தலைமை குரு என்று சொல்லப்படுகிறது. எபிரேயர் 6 20வது வசனத்துக்குள்ள வரேன் பாருங்க. நமக்கு முன்னோடியாய் அந்த திரைச்சீலைக்குள் கடந்து இயேசு அங்கு சென்று சேர்ந்து இருக்கிறார். மெல்கிசதேக்கின் முறைமையின்படி என்றென்றும் தலைமை குரு என்னும் நிலையில் நம் சார்பாக அவர் அங்கு சென்று இருக்கிறார். இது எங்கேயா கேள்விப்பட்ட மாதிரி ஞாபகம் இருக்கா உங்களுக்கு எல்லாருக்கும்? சங்கீதம் 110 4வது வசனத்துல நம்ம பார்த்தோம். ஆண்டவர் ஒரு சத்தியம் பண்ணாரு, நான் எனக்கும் மனிதனுக்கும் நடுவில் இருக்கிற ஒரு மத்தியஸ்தரை நான் உங்களுக்கு அனுப்புவேன், அவர் என்றென்றைக்கும் தலைமை குருவா இருப்பார் மெல்கிசதேக்கின் முறைமையின்படின்னு. அதுதான் இங்க நிறைவே இருக்குது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்த பிறகு அந்த மனுஷனாகிய இயேசு நமக்காய் பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். இங்க சொல்லப்பட்டது பாருங்க, என்றென்றைக்கு தலைமை குரு. பாருங்க, தலைமை குரு என்னும் நிலையில் நம் சார்பாக அவர் அங்கு சென்றிருக்கிறார். நமக்கு தலைமை குரு அவர்தான். ஹல்லேலூயா. அடுத்தது பாருங்க, 7ஆம் அதிகாரத்தில், எபிரேயர் 7ஆம் அதிகாரம் நல்லா இருக்கும். உங்களுக்கு எல்லா வசனங்கள் தான் கொடுக்குறேன். இன்னும் திருப்பி நம்ம ஃபாதர் சொல்லுகிறதெல்லாம் நம்ம நிறைய பார்க்க போறோம். ஆனால் இது வந்து பேசிக் தான், வெறும் இன்ட்ரோடக்ஷன் தான். நம்ம முடிச்சிருவோம், சீக்கிரமா முடிச்சிடலாம். ஆனால் கவனிக்கிறவங்க ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், அவ்வளோதான் என்னால் சொல்ல முடியும். ஓகே, 20வது வசனம் பாருங்க. இவரது குருத்துவ பணியோ ஆணையிட்டு அளிக்கப்பட்ட ஒன்று. பாருங்க, இயேசு கிறிஸ்துவனுடைய குருத்துவம் இருக்குது இல்லையா, நமக்காய் பரிந்து பேசுகிறாரு பார்த்தீங்களா, மனுஷனுக்கும் தேவனுக்கும். அது ஆணையிட்டு அளிக்கப்பட்ட ஒன்று. எங்க ஆணையிட்டப்பட்டது? சங்கீதம் 110:4 லேவியர் குரு அப்படின்னு சொல்லிட்டு, நீர் என்றும் குருவே என்று ஆண்டவர் ஆணையிட்டு சொன்னார், அவர் தம் மனத்தை மாற்றிக்கொள்ளார் என்று கடவுள் அவரிடம் ஆணையிட்டு கூறினார் அன்றோன்னு சொல்லப்பட்டிருக்குது. அப்போ அது மாத்திரம் இல்லாம, இவ்வாறு இயேசு எவ்வளவு சிறந்த உடன்படிக்கைக்கு காப்புறுதி அளிப்பவராய் இருக்கிறார் அப்படின்னு. அப்போ இந்த புது உடன்படிக்கையில, பழைய உடன்படிக்கையில ஆண்டவரே கேட்கிறார், எனக்கும் மனுஷனுக்கும் மத்தியஸ்தம் யார் பண்றதுக்கு? யாருமே இல்லையே, நான் பார்க்குறேன் யாரும் இல்லைங்கிறார். யோபு அழுகிறான்,
எனக்கும் தேவனுக்கும் நடுவில் நின்று 2 கையை வச்சு நிற்கிற யாரும் இல்லையேன்னு. அந்த வாக்கு தத்தத்தை தேவன் சொல்லுகிறார். நான் ஏற்படுத்துகிறேன்னு சொன்னவர் தான் இயேசு கிறிஸ்து. அவர் தான் இப்போ இங்கே இருக்கார். அதனால தான் இங்கே சொல்லப்பட்டிருக்கு, சிறந்த உடன்படிக்கைக்கு காப்புறுதி அளிப்பவராய் இருக்கிறார்னு வேதவசனம் சொல்லுது. அடுத்தது பாருங்க, 25வது வசனம் என்ன சொல்லுதுன்னு பாருங்க. இதே அதிகாரத்துல தான், ஆதலால் தம் வழியாக கடவுளிடம் வழுபவரை அவர் முற்றும் மீட்க வல்லவராய் இருக்கிறார், அவர்களுக்காக பரிந்து பேசுவதற்கென்று உயிர் வாழ்கிறார். பாருங்க, இயேசு கிறிஸ்து தான் நமக்காய் பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். எப்படி? தம் வழியாய் கடவுளிடம் வருபவரை, பாருங்க, அவர் மூலியமா தான் நம்ம போக முடியும். அவர்களுக்காக அவர் பரிந்து பேசி கொண்டு இருக்கிறார். அதனால தான் நம்ம அன்னைக்கு படித்தோம், அப்பவே படித்தோம், என் பிதாவினிடத்தில் நீங்கள் ஜெபிக்கும்போது என் நாமத்தில் நீங்கள் எதை கேட்டாலும், அவருடைய சித்தத்தின்படி நீங்கள் எதை கேட்டாலும் என் நாமத்தின் நிமித்தம் அவர் அதை செய்வார்னு. அது இதுதான். அடுத்தது பாருங்க, ஏன் தெரியுமா? இத்தகைய தலைமை குருவை நாம் ஏற்றவராய் இருக்கிறார். நமக்கு அவ்வளோ ஒரு தலைமை குரு இருக்கிறார். அவர் தூயவராக இருக்கிறார், பரிசுத்தராக இருக்கார், கபடமற்றவராக இருக்கிறார், மாசற்றவராக இருக்கிறார், பாவிகளிடமிருந்து பிரித்தெடுக்கப்பட்டு வானங்களுக்கு மேலாக உயர்த்தப்பட்டவராக இருக்கிறார். ஹல்லேலூயா! இவரை விட பரிசுத்தர் யார் வேணும் தேவனுடைய சன்னிதானத்தில்? எந்த அந்தோனியாரோ, மரியாளோ, பேதுருவோ, வேற யாரா இருந்தாலும், நீங்க என்னதான் புனிதர்கள்னு ஒரு பெயர் எடுத்து கொடுத்தாலும், பக்கத்தில் இருந்தாலும், இயேசுவை விட ஒரு புனிதர் உண்டோ? அவரை விட பிரதான ஆசாரியத்துவம் உண்டோ? நமக்காய் தேவனிடத்தில் மன்றாடுகிறவர் உண்டோ? இல்லை. அவர் ஒருவரிடத்தில் மாத்திரமே நாம் ஜெபிக்க முடியும். அவரிடத்தில் மாத்திரமே பிதாவினிடத்தில் நம்மளுடைய ஜெபம் சென்றடைய முடியும். ஹல்லேலூயா! அப்படி சொல்லிட்டு 28வது வசனம் என்ன சொல்லுதுன்னு பாருங்க. திருச்சட்டப்படி வலுவற்ற மனிதர்கள் குருக்களாக ஏற்படுத்தப்படுகிறார். ஆனால் அத்திருச்சட்டத்திற்கு பின்னர் ஆணையிட்டு கூறப்பட்ட வாக்கின் மூலியமாக என்றென்றும் நிறைவுள்ளவரான மகனே குருவாக ஏற்படுத்தினார். ஹல்லேலூயா! அவரே நம்மளுடைய மேன்மையான ஒரு குருவா இருக்கிறார், தூயவரா இருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அப்போ என்னன்னா, ஆபிரகாம், ஈசாக், யாக்கோபெல்லாம் அப்போ இருந்தாங்க ஐசாயா காலத்தில், உயிரோட பரலோகத்தில். அவங்களால இன்டர்சீட் பண்ண முடியல. ஏன்னா பண்ண முடியாது, ஒருவர் தான் பண்ண முடியும். அது மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி இருக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. சரி, இப்போ ஃபாதர், அப்போ அவர்கள் உயிரோடு இருந்தாலும் பரலோகத்தில் பண்ண முடியாது. இன்றென்றும் உயிரோடு இருக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் பண்ண முடியும். ஓகே, அடுத்தது ஃபாதர் இன்னொரு விஷயத்த சொல்றார். என்ன அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். அதாவது பாவிகள் நம்மளுடைய ஜபங்கள் எல்லாம் கேட்கப்படாது, அந்த ரீதியில் அவர் ஒன்று சொல்றாரு. பட் நீங்கள் அதை கேட்டுட்டு வாங்க, அதுக்கப்புறம் நான் அதுக்கான பதிலை நான் கொடுக்குறேன். அப்போதான் அது கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஓகேவா? நேராகவும் கடவுள்கிட்ட ஜெபிக்கிறோம், ஜெபிச்சுக்கிட்டு தான் இருக்கிறோம். சில நேரம் நம்மளுடைய பாவம் நம்மளுடைய ஜெபத்தை தடுத்துரும் இல்லையா? ஆண்டவரே நான் பாவின்னு சொல்றதை கேட்பார் ஆண்டவர். ஆனா பாவ வாழ்க்கையிலே வாழ்ந்துகிட்டு ஒருத்தவங்க ஜெபிக்கும் போது அவங்களுடைய ஜெபம் ஆண்டவர்கிட்ட போகாது. அது தெரியுமா? எரேமியா 5:25. உங்கள் குற்றங்கள் இவற்றை எல்லாம் தடுத்தன, உங்கள் பாவங்களே உங்களுக்கு நன்மை வராமல் இருக்க செய்தன. உங்கள் பாவம் என்ன பண்ணிடுச்சு? நன்மை வராமல், உங்களுக்கு வர வேண்டிய நன்மையை தடுத்துருச்சு இல்லையா? ஏசாயா 59:2 வாங்க. உங்கள் தீச்செயல்களே உங்களுக்கும் உங்கள் கடவுளுக்கும் இடையே பிளவை உண்டாக்கி உள்ளன. ஓகே. உங்கள் பாவங்களே அவர் செவி சாய்க்காதவாறு அவரது முகத்தை உங்களுக்கு மறைத்துள்ளன. உங்கள் ஜெபத்தை இறைவன் கேட்க முடியாதபடி உங்கள் பாவம் அவருடைய முகத்தை மறைச்சிருக்கு. உங்க ஜெபம் அவர்கிட்ட போல. ஏன் உங்க ஜெபம் அவர்கிட்ட போல? உங்க பாவம் அதை தடுத்துருச்சு உங்க ஜெபத்தை. திருப்பாடல் 66:18. ஓகே, ஃபாதர் என்ன சொல்ல வர்றாருன்னா, திருப்பி அந்த பழைய கவனன்ட்டுக்குள்ளேயே அவர் போறாரு. பாவம் நம்மளுடைய பாவியாகிய நம்மளுடைய ஜெபம் தேவனிடத்துல போகாது. உண்மைதான். அவர் எரேமியா காமிக்கிறாரு, சங்கீதம், திருப்பாடல் அதை காமிக்கிறாரு. அது பழைய கவனன்ட். எஸ், தேவனே அதைத்தானே சொல்றாரு ஐசாயா 59ஆம் அதிகாரத்துல, எனக்கும் மக்களுக்கும் நடுவுல மீடியேட் பண்ண, இணைக்க யாரும் இல்லையே, அதனால என்னுடைய கரத்தையே நான் அனுப்புறேன்னு தானே அவர் சொல்றாரு. இதைத்தான் இவ்வளவு நேரம் நம்ம பார்த்துட்டு இருந்தோம். அது பழைய உடன்படிக்கை. புதிய உடன்படிக்கை மத்தியஸ்தராகிய இயேசு கிறிஸ்து. அவர் சொல்றாரு நம்ம பாவிகள்னு. கிறிஸ்துவுக்குள் அவரை ஏற்றுக்கொண்ட நாம் அவருடைய இரத்தத்தினால் கழுவப்பட்டு இருக்கிறோம். நாம் தேவனுக்கு முன்பதாக புனிதர்கள், நாம் நீதிமான்களாக இருக்கிறோம் பொசிஷனலி கிறிஸ்துவுக்குள். அதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அதுக்கப்புறம் இதுக்கான வியாக்கியானத்துக்குள்ள நம்ம போவோம்.
இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பழைய கவனன்ட்ல அப்படி இருந்தது. புது கவனன்ட்ல அப்படி இல்லை. இயேசு கிறிஸ்துவனோட உயிர்த்தெழுதல் பிறகு மனுஷனுக்கும் தேவனுக்கும் நடுவில் ஒரு மத்தியஸ்தர் இருக்கிறார். அதனால தான் 1 யோவான் 1ஆம் அதிகாரம், சாரி 2ஆம் அதிகாரம் 1, 2ல படித்தோம், நாம் பாவிகளாக இருக்கிறோம், நம்ம பாவம் செய்தால் நம்மளுடைய பாவங்களுக்காக பரிந்து பேசக்கூடிய ஒருவர் இருக்கிறார், ஆசாரியராக இருக்கிறார், அதுதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துன்னு நம்ம படிச்சிருக்கிறோம். ஓகே, இவர் இது சொன்னதுனால திருப்பி நான் அந்த வசனத்துக்குள்ளே போயிட்டு நான் இங்கே வரேன் நான். ஓகே ஓகே, மேபி I'll go here. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா 1 யோவான் 2ஆம் அதிகாரம், தமிழ் கேத்தலிக் பைபிள்குள்ளே நான் போகிறேன் பாருங்க. ஓகே ஓகே ஆல். அப்போது இதை நம்ம ஏற்கனவே பார்த்தது தான், பட் ஸ்டில் உங்களுடைய ஒரு புரிதலுக்காக நான் உங்களுக்கு அதை நான் கொடுக்குறேன் பாருங்க. என் பிள்ளைகளை நீங்கள் பாவம் செய்யாதிருக்க வேண்டும் என இதை நான் உங்களுக்கு எழுதுகிறேன். ஆயினும் ஒருவன் பாவம் செய்ய நேர்ந்தால், நீ பாவம் செய்துட்ட, நீ பாவியா இருக்கிற, இப்பவும் நீ ஆண்டவர் இடத்துல போகலாம், தைரியமாகவும் போகலாம். அதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். பாவம் செய்ய நேர்ந்தால் தந்தையிடம் பரிந்து பேசுபவர் ஒருவர் நமக்கு இருக்கிறார், அவரே மாசற்ற இயேசு கிறிஸ்து. நம் பாவங்களுக்கு கழுவாய் அவரே, நம் பாவங்களுக்கு மட்டுமல்ல அனைத்துலக பாவங்களுக்கும் கழுவாய் அவரேன்னு சொல்லப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்குறோம். இப்போ எபிரேயர் 10ஆம் அதிகாரம் உங்களுக்கு நான் வரேன் பாருங்க. எபிரேயர் 10ஆம் அதிகாரம், ஃபாதர் சொன்னதுக்கு மாற்றா நான் சொல்கிறேன். ஃபாதர் சொன்னதில் எதுவுமே ஏற்புடையதல்ல. ஏன்னா தேவனை அறிகிற அறிவில் நாம் வளர வேண்டும். கிறிஸ்து செய்த மகத்தான மேன்மையை, தேவன் நமக்கு செய்த வாக்குத்தத்தத்தையும் சத்தியத்தையும் அவர் நிறைவேற்றி கொண்டிருக்கிறார், அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஓகே பாருங்க, எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 10வது வசனம். இந்த திருவுளத்தால் தான் இயேசு கிறிஸ்து ஒரே ஒரு முறை தம் உடலை பலியாக செலுத்தியதன் மூலம் நாம் தூயவர்களாகப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. நீங்கள் ரட்சிக்கப்படும் பொழுது விசுவாசத்தை கொண்டு கிருபையினால் மனம் திரும்பி உன்னுடைய பாவத்தை அறிக்கையிட்டு நீங்க ரட்சிக்கப்பட்ட அந்த நொடி இருதயம் கொண்டு விசுவாசித்த, ரோமர் 10:10, நீ இருதயம் கொண்டு விசுவாசித்த, நான் பாவி என்பதை உணர்ந்து நீ மனம் கசந்து அழுது நீ தேவனிடத்தில் அவர் கொடுத்த இலவச ரட்சிப்பை பெற்றுக்கொண்டால் நீ கிறிஸ்துவுக்குள் பரிசுத்தவான், கிறிஸ்துவுக்குள் நீதிமான், நீ கிறிஸ்துவுக்குள் தூயவன். அதனால அங்கே சொல்லப்படுறது பாருங்க, என்னன்னு சொல்லுது பாருங்க, தன் உடலை பலியாக செலுத்தியதன் மூலம் நாம் தூயவர்களாகப்பட்டிருக்கிறோம். நீங்களும் நானும் தான் தூயவர்கள். அந்தோனியாரும் மரியாளும் மாத்திரமல்ல தூயவர்கள், அவர்களும் தூயவர்கள் தான், ரட்சிக்கப்பட்டவர்கள், மாற்று கருத்து இல்லை. பூமியில் இருக்கிற நீங்களும் நானுமே தூயவர்கள் தான். இந்த சத்தியத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். கிறிஸ்துவுக்குள் நாம் தூயவர்கள், நாம் நீதிமான்கள், we are justified. நமக்கு நித்திய ஜீவன் 100% உண்டு. மரித்தால் நித்திய ஜீவன். உண்மையாய் ரட்சிக்கப்பட்டால் ரட்சிப்புனா என்னங்கிறது இன்னொரு நாள் நம்ம ஸ்டடியில் படிப்போம். ஓகே, ஸோ இது வந்து நம்ம என்னன்னு பார்த்தோம், எபிரேயர் 10:10. அடுத்தது உங்களுக்கு இன்னொன்று நான் காமிக்கிறேன் பாருங்க, 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 11வது வசனம். இது எது? இதே கத்தோலிக்க பைபிள் தான். 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 11வது வசனம். இதுலேயும் இதே தான் சொல்லப்பட்டிருக்கு. ஆண்டவர் நம்மளை என்ன பண்ணியிருக்காரு? கிறிஸ்துவின் மூலியமாக நம்மை பரிசுத்தவான் ஆக்கி இருக்கிறார். 1 கொரிந்தியர் 6:11 படிக்கிறேன் பாருங்க. கிறிஸ்துவுக்குள் நாம் பரிசுத்தவான்கள். 11வது வசனம் படிப்போமா? உங்கள் சிலர் இவ்வாறு தான் இருந்தீர்கள். எப்படி? 10வது வசனம் படிச்சீங்கன்னா தெரியும். திருடர், பேராசையுடையோர், குடியர், பதி பழி தூர்த்தோர், கொள்ளையடிப்போர், அதாவது பாவிகளா இருந்தோம். உங்களில் சிலர் இவ்வாறு தான் இருந்தீர்கள். ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயராலும் நம் கடவுளின் ஆவியாலும் கழுவப்பட்டு தூயவரானீர்கள், கடவுளுக்கு ஏற்புடையவராகவும் இருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. நீங்களும் நானும் தேவனுக்கு முன்பாக தூயவர்கள், கிறிஸ்துவின் மூலியமாக. கிறிஸ்துவுக்குள் நாம் தூயவர்கள். நம்மை பார்க்கும் பொழுது, ரட்சிக்கப்பட்டவர்களை பார்க்கும் பொழுது இயேசுவின் ஊடாகத்தான் தேவன் நம்மை பார்ப்பார். அடுத்தது பாருங்க, இன்னொரு வசனம் கொடுக்குறேன். ஏன்னா வசனங்கள் ரொம்ப முக்கியம். வசனம் இல்லைன்னா என்னுடைய சொந்த கருத்தை நம்ம பேசிட்டு போக முடியாது. வசனம் இல்லைன்னா நம்ம கிறிஸ்தவர்களாக இருப்பதே வேஸ்ட்டு.
அடுத்தது 1 பேதுரு 2 என்ன சொல்லுதுன்னு பாருங்க. நாம் பரிசுத்த ஜாதியா இருக்கிறோம்னு சொல்லப்பட்டிருக்கு. கத்தோலிக்க பைபிள்ல தூய ஜாதின்னு அங்க சொல்லப்பட்டிருக்கும். 9வது வசனம் நான் படிக்கிறேன் பாருங்க. ஆனால் நீங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட வழிமரபினர், நாம் அரசு குருக்களின் கூட்டத்தினர். ஹalleluya. அவர் நம்முடைய பெரிய குரு. அவருடைய கூட்டத்தினர் நாம். தூய மக்களினத்தினர். பாருங்க, யூ ஆர் a holy nation, a royal priesthood. அதுதான் பைபிள் நமக்கு சொல்லிக் கொடுக்குது. நீங்களும் நானும் ரட்சிக்கப்பட்டவர்கள், விசுவாசத்தினால் கிருபையை கொண்டு பாவத்தை அறிக்கையிட்டு இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்ட நீங்களும் நானும் தூய மக்களினத்தினர் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அவரது உரிமை சொத்தான மக்கள். எனவே உங்களை இருளில் நின்று தமது வியத்தகு ஒளிக்கு அழைத்தவர்களின் மேன்மைக்கு செயல்களை அறிவிப்பது உங்கள் பணின்னு அங்கே சொல்லப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்குறோம். புரியுதா உங்களுக்கு? ஸோ அதுதான் அங்கே சொல்லப்பட்டிருக்கு. அப்போ ஒரு கேள்வி நமக்கு வரலாம். அப்போ நான் வந்து பாவம் நல்லா பண்ணிக்கிட்டு ஆண்டவரிடத்துல போய் மன்னிப்பு கேட்கலாம், பிரச்சனை இல்லை அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அப்படி அல்ல. ஒருவன் ஒரு பாவத்தை செய்து அவன் உண்மையாய் மனம் திரும்பினால், ஐயோ நான் அதை செஞ்சுட்டேன் அப்படின்னு சொல்லி நீ பாவியாகவே இருந்தாலும் மனம் திரும்பினவனாக இருந்து நீ வந்து கேட்டா உன்னை மன்னிக்க தேவன் வல்லவராக இருக்கிறார். உன்னை கிறிஸ்துவின் மூலியமாக தான் அவர் பார்ப்பார். நீ தைரியமா வரலான்னு பைபிள் சொல்லுது. எது வரைக்கும் போகலான்னு நான் உங்களுக்கு சொல்லட்டா? தைரியமா எது வரைக்கும் போகலான்னு நான் உங்களுக்கு சொல்லட்டா? அதுக்கு முன்னாடி நீங்கள் ரட்சிக்கப்பட்டு பாவிகளாக இருக்கிற என்னுடைய ஜெபத்தை ஆண்டவர் கேட்பாரா நீங்கள் நினைக்கக்கூடாது. அந்த குற்றம் உள்ள மனசாட்சி உங்களுக்கு இருக்கக்கூடாதுன்னு பைபிள் சொல்லி தருது. எபிரேயர் 9ஆம் அதிகாரம் நான் எடுக்கிறேன் பாருங்க. அந்த குற்றமுள்ள மனசாட்சி நமக்கு இருக்கக்கூடாது. அது யார் கொண்டு வருவாங்கன்னா, பிசாசு தான் கொண்டு வருவான். நமக்கு என்ன கொண்டு வருவான்? குற்றம் உள்ள ஒரு மனசாட்சியை கொண்டு வரும். நீ பாவி, நீ பாவி, நீ பாவின்னு. நான் பாவியாக இருந்தேன், இப்போ கூட நான் தெரியாமல் ஒரு பாவம் பண்ணிட்டேன், இல்லை தெரிஞ்சே நான் பாவம் பண்ணிட்டேன், ஆனால் இப்போ நான் அதை உணர்கிறேன், ஆண்டவர் இடத்துல நான் மன்னிப்பு கேட்கணும், உண்மையாக இருக்கணும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னா நீங்கள் தைரியமாக இயேசுவின் இடத்துல வரலாம். அவர் உங்களை கூட்டி கொண்டு போவார். தைரியமாக வரலாம். உங்களுக்கு அந்த மனசாட்சி இருக்க வேண்டாம் நான் பாவிங்கிறது. இங்கே பாருங்க, 9:14 படிக்கிற பாருங்க. ஆனால் கிறிஸ்துவின் ரத்தம் வாழும் கடவுளுக்கு நாம் வழிபாடு செய்யுமாறு சாவுக்கு அழைத்து செல்லும் செயல்களிலிருந்து நம்மை மனசான்றை ஏத்துணை மிகுதியாய் தூய்மைப்படுத்துகிறது. நம்மளை மரணத்துக்கு நேராக கொண்டு போக நம்மளுடைய மனசாட்சி, குற்ற மனசாட்சி, நீ பாவி, நீ பாவம் செஞ்சிட்ட, நீ பாவம் செஞ்சிட்டான்னு இல்லை. பைபிள் சொல்லுது, நம் மனசான்றை ஏத்துணை மிகுதியாய் தூய்மைப்படுத்துகிறது. அந்த குற்றோணரை நீ எடுத்து போடு. ஆமாம், நீ பாவம் பண்ணிட்ட, தெரிஞ்சே தான் பண்ணின, ஆனால் இப்போ நீ உண்மையாய் உணர்கிற, நீ தேவனிடத்தில் வரும் பொழுது அந்த மனசாட்சியை கலந்து கொண்டு வா. ஏனெனில் என்றுமுள்ள தூய ஆவியினால் தம்மை தாமே கடவுளுக்கு மாசற்ற பலியாக கொடுத்தவர் அவரே. அவர் கொடுத்துட்டார், உங்களுக்கான ப்ரைஸை அவர் பே பண்ணிட்டாரு. அதனால நீ தைரியமா வா அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. எது வரைக்கும் போகலாங்கிறது உங்களுக்கு தெரியுமா? அதுதான் முக்கியம். எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 15-16 என்ன தெரியுமா சொல்லுது? கடவுளாகிய தந்தையினுடைய சிங்காசனத்துக்கு முன்பதாகவே நீங்க அப்ப தைரியமா போகலாம். ஏன்னா உங்களோடு கூட இருக்கிறவர் யார் தெரியுமா? பிரதான ஆசாரியனாகிய இயேசு கிறிஸ்து. மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி படிங்க. உங்களுக்கு தூயவர் யாரும் தேவையில்லை. மரியாளோ, அந்தானியாரோ, பேதுருவோ, ஆபிரகாமோ தேவையில்லை. அவங்களால வர முடியாது. அவங்க உயிர்த்தெழுதலுக்காக இன்னும் காத்து கொண்டு இருக்கிறார்கள். உயிர்த்தெழுந்த நபர் ஒருவரே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. பாருங்க, ஏனெனில் தலைமை குரு நம்முடைய வலுவின்மையை கண்டு இரக்கம் காட்ட இயலாதவர் அல்ல. அப்படின்னு ஆண்டவரே, நான் வீக்கு வெசிலு, நான் உடனே பாவம் பண்ணிடுறேன், நான் வீக்கு, நான் உங்களிடத்தில் வர தகுதி இல்லை நீ சொல்லாத. அங்கே சொல்றத பாருங்க, நம்முடைய வலுவின்மையை கண்டு இரக்கம் காட்ட இயலாதவர் அல்ல, மாறாக எல்லா வகையிலும் நம்மை போல சோதிக்கப்பட்டவர், எனினும் பாவம் செய்யாதவர். நம்மை போல சோதனைகள் அவருக்கு இருந்தது, நம்ம விழுந்துட்டோம், அவர் விழுகலை. ஆனாலும் அவருக்கு தெரியும் இது எவ்வளோ கொடூரமான சோதனைங்கிறது. ஒரு பாவம் செய்கிறோம்னா அது ஒரு சோதனை, அதில் நம்ம விழுந்துட்டோம் தெரியாமல். ஆனாலும் அவர் என்ன சொல்கிறாரு தெரியுமா? அவருக்கு எல்லாமே தெரியும். அதனால நாம் இரக்கத்தை பெறவும்,
நீ உண்மையிலே பாவம் செய்து பாவி என்று நீ நினைச்சாலும், உன்னுடைய மனசாட்சி குற்றப்படுத்தினாலும் தைரியமா நீ போ. மனசாட்சியை கலைந்து, நான் உண்மையாய் மனம் திரும்பி வந்திருக்காண்டவரன்னு உன்னை மன்னிப்பார். நீ சிங்காசனத்து வரைக்கும் போகலாம். அவருடைய சிங்காசனத்துக்கு முன்பதாக வரைக்கும் கூட நீ போகலாம். ஏனென்றால் உன்னை கூட்டி செல்லுகிறவர் மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி இருக்கிற இயேசு கிறிஸ்துக்கு பாருங்க. எனவே நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற வேளையில் உதவக்கூடிய அருளை கண்டடைவும் அருள் நிறைந்த இறை அரியணையை துணிவுடன் அணுகி செல்வோமாக. பாருங்க, இறை அரியணையை அப்படின்னு என்ன? த த்ரோன் ஆஃப் கிரேஸ். த த்ரோன் ஆஃப் கிரேஸ், தேவனுடைய கடவுளுடைய சிங்காசனத்துக்கு முன்பதாக நம்ம போலாம். இங்க பாருங்க, த த்ரோன் ஆஃப் கிரேஸ். இந்த பிக்சர் பாருங்க, இதுதான் த்ரோன் ஆஃப் கிரேஸ். தெரியுதா? தேவன் சிங்காசனத்தில் வீற்றிருப்பார். அவருக்கு முன்பதாக நீங்க தைரியமா போலாம். உண்மையாய் மனம் திரும்பினால், மனம் திரும்ப வேண்டும், குற்றத்துக்கு மனம் திரும்பணும்னு போனா தைரியமா நீங்க போகலாம். ஏன்னா உங்களுக்கு முன்னாடி போகிறவர் எல்லாவற்றையும் முடித்த மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி இருக்கிற இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. இன்னொன்னு, அப்ப பாவம் செஞ்சு ஆண்டவர் நம்மளை மன்னிச்சிருவாரு முடிஞ்சிச்சான்னா, நீங்கள் செய்த பாவத்திற்கு இந்த பூமியில உங்களுக்கு தண்டனை உண்டு. ஆனா உண்மையாய் மனம் திரும்பினால் தேவன் மன்னிப்பார், நித்திய ஜீவனை கொடுப்பார். ஆனா செய்த பாவத்திற்கு இந்த பூமியில தண்டனை உண்டு. ஆனாலும் அந்த தண்டனையில் ஆண்டவர் உங்களோடு கூட இருப்பார். இதுதான் ரொம்ப முக்கியம். அடுத்தது, ஃபாதர் வந்து இன்னொன்று சொல்லியிருப்பார். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்தோனியர் இடத்துல ஜெபிக்கிறோம், புனிதர்கள் இடத்துல எல்லாம் ஜெபிக்கிறோம், அது தப்புன்னு சொல்றீங்க. ஆனால் நீங்கள் போய் பாஸ்டர் கிட்ட சொல்றீங்க ஜெபிக்கிறதுக்கு, அது இதுன்னெல்லாம் சொல்றீங்க. அப்போ அதெல்லாம் ஒத்துக்க முடியுமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறாரு. அதுக்கு நான் பதில் சொல்றேன். பட் இது நீங்க கேளுங்க அவர் என்ன சொல்றாருங்கிறது. முதல்ல புனிதர்கள் அப்படின்னு நீங்க சொல்லும் பொழுது ஏன் அவங்க கிட்ட போய் ஜெபம் பண்றீங்க? கடவுள்கிட்ட நேரம் ஜெபிக்க கூடாதா அப்படின்னு கேட்குறீங்க. கடவுள் எங்கும் இருக்கிறார். அவர் நாம் ஜெபிப்பதை நிச்சயமாய் கேட்கிறார். தவறே கிடையாது. ஒரே ஒரு கேள்வி மட்டும் கேட்டு நான் அதுக்குள்ள ஆழமா போலான்னு நினைக்கிறேன். ஒரு பாஸ்டர் ஐயாவை போய் ஒரு நபர், ஒரு சர்ச்சில் இருக்கிற ஒரு நபர் போய், ஐயா பாஸ்டர் ஐயா எனக்காக ஜெபம் பண்ணிக்கோங்க, கேட்கிறாரா கேட்கலையா? கேட்குறாங்க. கேட்கிறாரா? கேட்கிறாருங்களா? இதை நீங்க சொல்லவே இல்லையே. ஒரு பாஸ்டர் ஐயாவை போய் அந்த சர்ச்சில் இருக்கிற. அப்புறம் இன்னொன்று அவர் சொல்றாரு பாருங்க, 3:5 வருது. பாருங்க, ஏன் இந்த முரண்பாடு? நேரா கடவுள்கிட்ட தானே கேட்டிருக்கணும் சர்ச் மக்கள். அந்த சர்ச் மக்கள் ஏன் பாஸ்டர் ஐயா கிட்ட போய் கேட்குறாங்க? இப்போ நிறைய சர்ச்சுகளில் வந்து ஜெப குழுக்கள் அமைச்சிருக்கிறாங்க, ஃபோன்லேயே ஜெபம் பண்றாங்க. கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இங்க இருந்து ஃபோன் பண்றாங்க. அவங்க வந்து ப்ரேயர் வாரியர்ஸ், ஜெப வீரர்கள். 24 மணி நேரம் ஜெபம். ஃபோன் பண்ணி உங்க கருத்தை சொன்னீங்கன்னா அவங்க ஜெபிக்கிறாங்க. கரெக்ட்டுங்களா? எஸ். நீங்களே ஜெபிக்கலாமே, ஏன் அவங்க கிட்ட ஜெபிக்க சொல்றீங்க? நீங்க சொன்னீங்கன்னா ஆழமா போலாம்னு நினைச்சேன். ஒவ்வொருத்தவங்களும் ஓகே. ஃபாதர் ஒன்று சொல்றாரு, ஏன் சர்ச்சில் போய் பாஸ்டர் கிட்ட ஜெபிக்க சொல்றீங்க, ப்ரேயர் வாரியர்ஸ் கிட்ட ஜெபிக்க சொல்றீங்கன்னு. முதலாவது ஒன்று நாங்கள் சொல்லிடுறோம், இந்த ப்ரேயர் வாரியர்ஸு, ஃபோனில் ஜெபிக்கிறது, இதெல்லாம் வந்து வேதத்தில் சொன்ன அப்பாற்பட்ட செய்திகள். அதை யார் செய்தாலும் தப்பு தான். ஒரு உதாரணம் சொல்கிறேன். அந்த ப்ரேயர் வாரியர்ஸ் ஜெபிக்கிறதுனால ஏதாவது நன்மைகள் நடந்திருக்கான்னா ரொம்ப கம்மி இருக்கலாம். இயற்கையாக கூட நடந்திருக்கலாம். இவங்களோட ஜெபத்து நிமித்தம் கூட அது நடந்திருக்கலாம். பிரச்சனையில் இருக்கிறவங்களுடைய ஜெபத்து நிமித்தம். அப்படி ஜெபிக்கணும்னு பைபிள் எதுலேயுமே சொல்லித்தரல. ஒரு ஹிந்து குடும்பம் கோயம்புத்தூரில் ஈஷா யோகத்தை போனாங்க. அதுக்கப்புறம் அங்கே பக்கத்தில் இருக்க ஒரு தர்காவுக்கு போனாங்க. அப்புறம் அங்கே இருக்கிற ஒரு ஜீசஸ் கால்ஸ்க்கு போனாங்க. வந்து எங்ககிட்ட சொன்னாங்க, நாங்கள் அவங்கள போக சொல்லலை, அவங்களா வந்து என்ன சொன்னாங்கன்னா, நான் வந்து ஈஷாவுக்கு போயிருந்தோம், தர்காவுக்கு போயிருந்தோம், யாரும் எங்ககிட்ட பணம் கேட்கல, சில விஷயங்களை செய்கிறதுக்கு மாத்திரம்தான் பணம் கேட்டாங்க. ஆனால் இங்கே ஜெபிக்கலான்னு போனோடனே கவரை நீட்டுறாங்க அப்படின்னு, என்ன பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கீங்களா இயேசுவை வச்சுன்னு கேட்டாங்க. அப்போது இதெல்லாம் வந்து வேதம் நமக்கு சொல்லித் தரல. அதெல்லாம் அவங்களுடைய சொந்த விருப்பத்தில் அவங்க செஞ்சுருப்பாங்க. அது கத்தோலிக்கராக இருந்தாலும் கத்தோலிக்கர் அல்லாதா இருந்தாலும் அது பிரச்சனை இல்லை, தப்பு தானே. ஆனால் பாஸ்டர் இடத்துல நம்ம ஜெபிக்கலாமா? கண்டிப்பாக ஜெபிக்கணும். சபையில் உள்ளவர்களிடத்தில் நாம் ஜெபிக்க சொல்லாமா? நமக்காய் அவர்கள் ஜெபிப்பார்களா? கண்டிப்பாக ஜெபிப்பார்கள், ஜெபிக்கணும். ஏன் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஃபோனில் ஜெபிக்கிறது,
இதெல்லாம் இங்கே நம்ம இல்லை. அது தவறுனா தவறு தான், யார் செய்தாலும் தவறு தவறு தான். இப்போ அதுக்குள்ளே நான் போக விரும்பல. மற்றதெல்லாம் சொன்னீங்க இல்லையா, அதுக்கு நம்ம வருவோம். இப்போ ஏன் பிலீவர்ஸ் இடத்துல சொல்லி ஜெபிக்கணும், பாஸ்ட் இடத்துல ஏன் சொல்லி ஜெபிக்கணும்னா, பாஸ்டர் நம்மளுடைய மெய்ப்பனாக இருக்கார், நம்மளுடைய ஆத்துமாக்கு அவர் தான் பொறுப்பாளியாராக இருக்காருன்னு எபிரேயர் 13ஆம் அதிகாரத்தில் சொல்லுகிறத நம்ம பார்க்குறோம். இன்னொன்று வந்து சபை மக்கள் ஏன் ஜெபிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 4 பாயிண்ட் நான் சொல்லிட்டு நான் சீக்கிரமாக முடிச்சிடறேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, இட் இஸ் அ கமாண்ட்மெண்ட் ஃப்ரம் காட். என்னன்னா, நாம் ஒருவர் ஜெபிக்க வேண்டும், மற்றவர்களை தாங்கி ஜெபிக்க வேண்டும் என்று ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறாரு. ஆண்டவர் அதை நாம் செய்ய வேண்டும் என்றும் அவர் அதை சொல்லியிருக்கிறார். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, எபிரேயர் 6ஆம் அதிகாரத்தில் எபேசியர் 6ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து மற்றவர்களுக்காய் ஜெபிக்கணுங்கிறது வந்து ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு கமாண்ட்மெண்ட். அது ஆண்டவர் கொடுத்திருக்கிற கமாண்ட்மெண்ட்டை நாம் ஃபாலோ பண்ணுறோம். மரித்தவர்களிடத்தில் ஜெபிங்கன்னு ஆண்டவர் சொல்லலை, உயிரோடு இருக்கிறவரிடத்தில் சபையாக இருக்கிறவர்கள், ஒரு கான்கிரிகேஷனுக்குள்ளே இருக்கிறவங்க கிட்ட, அல்லது சபைங்கிறது யூனிவர்சல். கேத்தலிக்னு என்ன அர்த்தம்? யூனிவர்சல்னு அர்த்தம். சபை ஒரு யூனிவர்சல். உதாரணத்திற்கு என் பக்கத்தில் ஒரு கத்தோலிக்க சபைக்கு போகிறவங்க இருக்காங்க, நான் வேற ஒரு சபைக்கு போகிறேன். ஆனால் அவர்கள் கிறிஸ்துவுக்குள் நானும் கத்தோலிக்கரும் சகோதர சகோதரிகள் தான். எனக்கு ஒரு பிரச்சனை இருக்குன்னா அவங்க ஜெபிப்பாங்க, அவங்களுக்கு ஒரு பிரச்சனை நான் ஜெபிப்பாங்க. இதுதான் ஆண்டவர் நமக்கு சொல்லி கொடுத்தது. இப்போ எங்கே பாருங்கள், 6:18 என்ன சொல்லுதுன்னு பாருங்கள். எல்லா வேண்டுதல்களையும் சாரி எல்லா வேண்டுதல்களையும் மன்றாட்டுகளையும் இறைவனிடம் எழுப்புங்கள், எப்போதும் தூய ஆவியின் துணை கொண்டு வேண்டுதல் செய்யுங்கள், இதில் உறுதியாய் நிலைத்திருந்து விழிப்பாயிருங்கள், இறை மக்கள் அனைவருக்காகவும் மன்றாடுங்கள். இது வந்து ஒரு கமாண்ட்மெண்ட். விழிப்பாயிருங்கள், இலை மக்கள் அனைவரும் மன்றாடுங்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இட் இஸ் அ பைபிள் கமாண்ட் இல்லையா? இட் இஸ் அ பைபிள் கமாண்ட். பரிசுத்தாவியனோடு இணைந்து மற்றவர்களுக்காய் நீங்கள் ஜெபிங்கன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ இட் இஸ் அ கமாண்ட்மெண்ட், இட் இஸ் அ கமாண்ட். அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஒருவருடைய பாரத்தை நம்ம சுமக்கணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஏன்னா இது தேவனுடைய சட்டமாக இருக்குது, தேவனுடைய சட்டமாக இருக்கிறது. ஏன்னா 6ஆம் அதிகாரம் 2வது வசனம் என்ன சொல்லுதுன்னு பாருங்க, நாம் ஒருவருடைய பாரத்தை நம்ம சுமக்கணும். அந்தோனியார் நம்மளுடைய பாரத்தை சுமக்க முடியாது இல்லையா? ஆண்டவர் அதுக்கு தான் சரீர மாதிரியான சபையை நமக்கு கொடுத்துருக்காரு. சபைங்கிறது யூனிவர்சல். கேத்தலிக்னா அதுதான் அதனுடைய அர்த்தம். இப்போ இருக்கிற டினாமினேஷன் கேத்தலிக் அல்ல, நீங்கள் இருக்கிற டினாமினேஷனை நான் சொல்லவில்லை. ஆதி சீஷர்களெல்லாம் 1ஆம் நூற்றாண்டு சீஷர்கள் சொன்னாங்கல்ல, கத்தோலிக், த சர்ச் இஸ் கேத்தலிக் அப்படிங்கிறது, அந்த கத்தோலிக்கை நான் சொல்லுகிறேன், யூனிவர்சல் கத்தோலிக். இங்கே பாருங்கள் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னு பாருங்களேன். சகோதர சகோதரிகளே, ஒருவர் ஏதேனும் குற்றத்தில் அகப்பட்டு கொண்டால் தூய ஆவியை பெற்றிருக்கும் நீங்கள் கனிந்த உள்ளத்தோடு அவரை திருத்துங்கள், அவரை போல் நீங்களும் சோதனைக்கு உள்ளாகாதவாறு பார்த்து கொள்ளுங்கள், ஒருவர் மற்றவர்களுடைய சுமையை தாங்கிக் கொள்ளுங்கள், இவ்வாறு கிறிஸ்துவின் சட்டத்தை நிறைவேற்றுவீர்கள். இது வந்து ஒரு சட்டம், ஆண்டவர் நமக்கு சொல்லி கொடுத்துருக்கிறது. அவங்க வந்து ஜெபிக்கணுங்கிறது இல்லை, அவங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்கும் பொழுதே நாம் போய் ஜெபிக்க வேண்டும். இதுதான் கிறிஸ்துவனுடைய சரீரத்தினுடைய ஒரு பங்கு, இஸ் அ ஃபங்க்ஷனாலிட்டி. ஏங்கிறத நான் இப்போ உங்களுக்கு ஒரு 2 நிமிஷத்தில் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா, யோவான் 11ஆம் அதிகாரத்தில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ப்ரீஸ்ட்லி ப்ரேயர்னு நம்ம சொல்லுவோம். அதாவது அவர் மரிப்பதற்கு முன்பதாக என்னென்ன நம்ம செய்யணுங்கிறது ஏற்கனவே அவர் சொல்லி கொடுத்துட்டு போயிருப்பார். அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, பிரதான ஆசாரியருடைய ஒரு ஜபம். அது என்னங்கிறது பாருங்க. இனி நான் உலகத்தில் இருக்க போவதில்லை, அவர்கள் உலகத்தில் இருப்பார்கள், அவர்கள் உலகில் இருப்பார்கள், நான் உங்களிடம் வருகிறேன். தூய தந்தையே, நாம் ஒன்றாய் இருப்பது போல அவர்களும் ஒன்றாய் இருக்கும்படி நீர் எனக்கு அளித்த பெயரின் ஆற்றலில் அவர்களை காத்தருளும். அப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன சொல்ல, ஒரு யூனிட்டி இருக்கணும் சபைக்குள்ள. உன்னுடைய பாரத்தை நான் தாங்கணும், என்னுடைய பாரத்தை நீ தாங்கணும். நீ அந்த சபைக்கு போற, இந்த சபைக்கு போற, உண்மையாய் ரட்சிக்கப்பட்டவர்கள் கிறிஸ்துவனுடைய சரீரமாய் இருக்கிறோம். ஒவ்வொருவருடைய பாரத்தை நாம் ஒவ்வொருவர்களாய்
தாங்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது நம்ம சுயமாய் செய்கிறது இல்லை. ஆண்டவர் சும்மா சொல்லிட்டு போகல. ஆண்டவர் அதை செய்து நமக்கு காமித்திருக்கிறாரு. எப்படி நமக்கு தெரியும்? லூக் 22ஆம் அதிகாரம் படிங்க. அதுல தெளிவா சொல்லப்பட்டிருக்கு. ஆண்டவர் நமக்கு அதை காமிச்சிருக்கிறாரு. அதைத்தான் நம்ம செய்யறோம். அந்தோனியார் இடத்துல ஜெபிப்பது அல்ல. நாம் சபையில் ஜெபிப்ப அது ஒரு கட்டளை. ஆண்டவர் நமக்கு கொடுத்த ஒரு கட்டளை. அதை நமக்கு செஞ்சு காமிச்சிருக்கிறார். சும்மா கட்டளையை போட்டுட்டு அவர் போகல. எங்க பாருங்க. ஆனால் நான் உனது நம்பிக்கை தளராதிருக்க உனக்காய் மன்றாடினேன். நீ மனம் திரும்பிய பின் உன் சகோதரர்களை உறுதிப்படுத்து என்றார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பேதுருக்காய் ஜெபிக்கிறாரு. உன்னை ஆண்டவர் கோதுமையை போல புடைக்க போறாரு. நீ தாங்க மாட்டப்பா. ஆனா உனக்காக நான் ஜெபிக்கிறேன். உன்னுடைய பிரச்சனைக்கு நான் ஜெபிக்கிறேன். நீ திடன்பட்ட கொண்டு உன்னை போல கஷ்டப்படுறவங்களையும் நீ ஜெபின்னு ஆண்டவர் சொல்லிக்கிறார். ஏன்னா இட் இஸ் அ லா ஆஃப் கிரைஸ்ட். இது ஒரு யூனிட்டி, சரீரமாகிய சபையினுடைய ஒரு கடமை. இப்போ மேன்மையான ஒரு விஷயத்தை உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். இதெல்லாம் நாம செய்கிறது எதனால தெரியுமா? திருப்பி எபேசியர் வர்றேன். ஆனால் இப்போ 3ஆம் அதிகாரம் அது படிக்கும்போது தெரியும். இதோட நான் முடிச்சிடுறேன். எபேசியர் 3ஆம் அதிகாரம் வரும்போது நமக்கு தெரியும் ஏன் அப்படி ஜெபிக்க சொல்லியிருக்கிறாருன்னு. ஏன்னா ஒவ்வொருவருடைய பாரத்தை நாம் சுமக்கும் பொழுது, ஒவ்வொருவருக்காய் ஜெபிக்கும் பொழுது நம்ம என்ன தெரியுமா உணர ஆரம்பிப்போம்? அங்கே பாருங்க, இறை மக்கள் அனைவரோடும் சேர்ந்து கிறிஸ்துவனுடைய அன்பின் அகலமும் நீளமும் உயரமும் ஆழமும் என்னதென்று உணர்ந்து அறிவு கெட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ளும் ஆற்றல் பெருகுவீர்களாக. அதன் மூலம் கடவுளின் முழு நிறைவையும் நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். நாம் உதவி செய்யும் பொழுது, மற்றவர்களுக்காக ஜெபிக்கும் பொழுது, மற்றவர்களுடைய பாரத்தை சுமக்கும் பொழுது, அவனோரு கஷ்டப்படும் பொழுது, நாம் செய்யும் பொழுது கிறிஸ்துவனுடைய அன்பின் அகலமும் ஆழமும் நீளமும் ஆகிய எல்லா டைமென்ஷனையும் நாம் உணர்கிறவர்களாக இருப்போம். இது ஒரு கடமை என்று சொல்லி ஆண்டவர் அங்கே முடிக்கிறத நம்ம பார்க்குறோம். ஹல்லேலூயா. நான் இதோட முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். நான் நிறைய பேசிட்டேன். இன் கன்க்ளூஷன் இயேசு ஒருவரே நமக்காய் மன்றாட முடியும். அவருடைய மன்றாடுதல் தான் பர்ஃபெக்ட். வேற யாரும் மன்றாட முடியாது. இது தேவன் வாக்கு தத்தத்தின்படி கொடுத்த மகா பிரதான ஆசாரியர், மகா குரு. அவர்தான் அதை செய்ய வல்லவராயிருக்கிறார். அவர் ஒருவரே செய்ய முடியும், மற்றவர்கள் செய்ய முடியாது. அந்த ஜபம் வீண், அது வஞ்சகம். அது நம்மை வஞ்சகத்தில் கொண்டு போய்விடும். நம் ஆத்துமாவை அது அழிக்கத்தக்கதாக இருக்கும். எல்லாவற்றுக்கும் மேலான பரிசுத்தவான், மேன்மையான தூயவர் நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்காய் பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். இயேசு கிறிஸ்து சீக்கிரம் வருகிறார். தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இந்த இது உங்களுக்கு ஆசீர்வாதமா இருந்திருக்கும் நான் நம்புறேன். பிரைஸ் காட்.